தமிழகத்தில் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட போகிறது என்று தகவல் வெளியானது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கரிடம் அரியலூரில் செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்டதற்கு தமிழகத்தில் அரசு பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே தாம் அறிவித்து விட்டேன் என்றும் அரசு பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் எதுவும் அரசுக்கு இல்லை என்றும் அவர் இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனியார் பேருந்துகளில் கட்டண உயர்வு தொடர்பாக நீதிமன்றத்தை அந்த தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அணுகி இருக்கிறார்கள். அது தொடர்பாக பயணிகளிடம் கருத்து கேட்பு நடைபெறுகிறது. தனியார் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பான கருத்து கேட்பு அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு உயர்த்தப் போகிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது என்றும் தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அரியலூரில் அளித்த பேட்டியில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதனால் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் எந்தவித கட்டண உயர்வும் அமல்படுத்துவதற்கு திட்டம் ஏதுமில்லை. கருத்து கேட்பு நடத்துவது தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் கேட்டது தொடர்பாக அவர்கள் அந்த கட்டண விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகிறது என்றும் பேருந்து கட்டண உயர்வு தமிழகத்தில் இல்லை என்றும் மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அரியலூரில் அளித்த பேட்டியில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்.